ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது கேட்டிங்கனாக்கா ரஜினி சாரோடைய அந்த மாஸ்டர் கிளாஸ் படம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாருமே தளபதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை முறியடிக்கிற வகையில் இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்கார் அந்த சீனை. ரஜினி சார் அந்த கூலி படத்தோடைய அந்த லேட்டஸ்ட் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆனதில் அப்படியே அந்த தளபதி அப்படி இருக்கிறார், அப்படியே மீண்டும் வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஷர்ட் கலரை கூட அவர் விட்டு வைக்கல, அப்படியே வந்து அது வந்து மைண்டில் வச்சுருந்து அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. ஏகப்பட்ட இடத்துல சொல்லிருக்காரு லோகேஷ் எனக்கு வந்து தளபதி படத்தை தான் ரீமேக் பண்ணணும்னு ஆசை, ரஜினி சாரை வச்சு மறுபடியும் ஒரு படம் எடுக்கணும்னா தளபதி படம் தான் இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் எந்த அளவுக்கு தளபதி படத்தை வந்து உள்வாங்கியிருக்காரு அப்படின்றது மீண்டும் இந்த கூலி படத்தோடைய அந்த ஒவ்வொரு ஷாட்லையும் நல்லா தெரியுது. ரஜினி சார் அதே ட்ரெஸ்ஸு அதே மாரி ஸ்டைலில் தான் அதே பாடி லாங்குவேஜில் தான் நிற்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு தோணும் போது மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த குறியீடு ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ரஜினி சார் கையில் பார்த்தீங்கன்னா அந்த தங்க வாட்சோட செயின் அப்படியே இருக்கும் பாரு, அப்படியே ஒரு பெரிய செயின் மாரி வச்சு அடிப்பார். மீண்டும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, நேற்று ரிலீஸ் ஆன அந்த வீடியோவில் மீண்டும் அதே போல் ஒரு செயின் அந்த ரிஸ்ட் வாட்சோடைய லிங்கோட வச்சு தான் அட்டிக்கிறார். ஸோ அப்போ பார்க்கும்போது பெரிய குறியீடு ஏதோ படத்தில் ஏதோ பெருசாக இருக்குது, அந்த வாட்சுக்கும் தங்கத்துக்கும் ஏதோ பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. அடுத்தது இன்னொரு ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரை சுற்றி ஏகப்பட்ட அந்த கெஜெட்ஸ்லாம் இருக்குது, நிறைய கேமராஸ்லாம் இருக்குது. அது வந்து டிஏஜிங் டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேப்சரிங் டெக்னாலஜி அதை வந்து இங்கே மறுபடியும் காட்டுறாங்க. இதை மறைச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, ஆனால் அதை கரெக்டாக காட்டியிருக்காங்க. அப்படி வேணும்னே வச்சுருக்காங்கன்னா தெளிவாக அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த படத்தில் ரஜினி சாருக்கு ஒரு யங் லுக் இருக்குது அப்படின்றது தெளிவாகவே தெரியுது நமக்கு பார்க்கும்பொழுது. இன்றைக்கி காலையில் ரஜினி சார் வந்து ஒரு கெட்டப்பில் இருக்கிறார் பாருங்கள். ஒரு சின்னத்திரை நடிகர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பல், அவங்க வந்து ரஜினி சாரை போய் இன்னைக்கு காலையில் சந்தித்து பேசியிருக்காங்க. ரஜினி சாரோட கெட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ளீன் ஷேவ்டு லுக்கில் தான் இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக ஏதோ சம்பவம் இருக்குது, டிஏஜிங் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சு இதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொன்று வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.